செம்மணி புதைகுழி விவகாரத்தில் தேவையான சந்தர்ப்பத்தில் லான்ஸ் கோப்பல் சோமரத்ன ராஜபக்ஷ அழைக்கப்படுவார் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்திருந்த செய்தி நேற்று முக்கிய கவனத்தை பெற்றிருந்தது. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துகின்ற போதிலும் விசாரணையின் வேகம் முக்கிய சாட்சிகளிடமிருந்து தகவல் பெறப்படாமை மற்றும் மீட்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு பின்னாலுள்ள உண்மைகளை கண்டறிதல் ஆகியவை தொடர்ந்து கேள்விக்குறியாகவே உள்ளன. அகழ்வு பணிகளில் இதுவரை 565 மனித எலும்புக்கூடுகளும் 45 எலும்பு துண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருப்பது இது தனித்த சம்பவம் அல்லது பாரிய அளவிலான மனித புதைக்குழியாக இருக்கக்கூடும் என்பதை உணர்த்துகின்றது. எனினும் எச்சங்கள் எந்த காலப்பகுதியை சேர்ந்தவை, உயிரிழந்தவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தனர் என்பன தடயவியல் மற்றும் நீதிமன்ற விசாரணைகளின் மூலமே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். முன்னாள் இராணுவ லான்ஸ் கோப்பல் சோமரத்ன ராஜபக்ஷ உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேறு இடங்களை அடையாளம் காட்ட முடியும் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதால் விசாரணையில் முக்கியமான அம்சமாகும். அவரை தேவையான சந்தர்ப்பத்தில் அளிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ள போதிலும் அந்த தேவையை தீர்மானிப்பவர் யார், எப்போது அழைக்கப்படுவார், அவருக்கு சாட்சி பாதுகாப்பு வழங்கப்படுமா போன்ற விடயங்களுக்கு தெளிவான பதில் வழங்கப்படவில்லை. சாத்தியமான ஆதாரங்கள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்காக இத்தகைய தகவல்கள் தாமதமின்றி சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம். சில உடல்கள் ஆடைகளின்றி புதைக்கப்பட்டிருந்ததாக முன்வைக்கப்படும் தகவல்கள் மனிதாபிமானமற்ற கொலைகள் நிகழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. இருப்பினும் புகைப்படங்களின் அடிப்படையில் மட்டும் இறுதியான முடிவுக்கு வர முடியாது. மரணத்துக்கான காரணம், உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் மற்றும் எச்சங்களில் காணப்படும் காயங்கள் தொடர்பான நிபுணத்துவ அறிக்கைகள் முக்கியமானவை. நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமையவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற அரசாங்கத்தின் விளக்கம் சட்ட நடைமுறையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது. அதேவேளை நீதிமன்ற மேற்பார்வையை விசாரணை தாமதத்துக்கான பொதுவான காரணமாக பயன்படுத்த முடியாது. அகழ்வு பணிகளுக்கான வளங்கள், தடயவியல் நிபுணர்கள், அடையாளம் காணும் செயல்முறை மற்றும் விசாரணை காலவரையறை குறித்து அரசு தொடர்ச்சியான தகவல்களை வெளியிட வேண்டும். மொத்தத்தில் இந்த விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை என்பது எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையை அறிவிப்பதுடன் முடிவதல்ல. பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணுதல், குடும்பங்களுக்கு தகவல் வழங்குதல், முக்கிய சாட்சிகளை பாதுகாத்து விசாரித்தல், பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துதல் ஆகியவற்றின் மூலமே அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை குறித்து உறுதி மதிப்பிடப்படும்.